தொட்டது துலங்கும் இல்லையா? ஆகவே 8ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு உச்சத்தை அடைந்து மறைந்து உச்சத்தை அடைந்தாலும் அவர் தனுசு ராசிக்காரர் தானே, உங்களுடைய ராசிநாதனே அவர் தானேயா. அவர் வலிமையாக இருக்கும்போது உங்கள் ராசியை வலிமைப்படுத்தத்தானே செய்யும். ஆகவே கவலைகள் இல்லாத, கலக்கங்கள் இல்லாத, எதையும் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. இன்னொன்று ஒரு பெரிய அளவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். பெண்களுக்கு இந்த முதல் திருமணம் ஒரு மாதிரியாக, ஆண் பெண் 2 பேருக்குமே சேர்த்து சொல்கிறேன், முதல் திருமணம் ஒரு மாதிரியாக இதாகி போச்சு, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அல்லது டைவர்ஸே ஆகிப்போச்சு, செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா, ஒரு முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே 2வது திருமணம் நல்ல விதமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிளியர் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அம்மா அப்பா அல்லது ஏதேனும் ஒரு வகையில் வேலை செய்கிறவங்களுக்கு அலுவலகம் போன்ற அம்மா அப்பா அலுவலகம் போன்ற அமைப்புகளில் அனுமதிகள் வரக்கூடிய தன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக இப்போது இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள்லாம் நான்